அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, இதுகாலம் அர்த்தாஷ்டம குருவாக இருந்த குரு பகவான் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்துக்கு இப்போது மாறியிருக்கிறார். பஞ்சமத்துக்கு பூர்வ புண்ணியத்துக்கு வந்த குரு பகவான் தன்னுடைய 5வது பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுகிறார். மேலும் லாபஸ்தானத்தை பார்வையிடுகிறார். ஜென்ம ராசியையும் பார்வையிடுகிறார். ஏற்கனவே ஜென்ம சனியாக இருந்து பல தொல்லைகளை அனுபவித்த நீங்கள் தற்போது அவற்றிலிருந்து முழுமையாக விடுபட்டிருக்கிறீர்கள். இப்போது குரு பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக அமைந்திருப்பதால் இந்த வருடம் தொட்டதெல்லாம் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கப் போகிறது. பணமும் புகழும் மரியாதையும் மிகுந்த அளவிலே வந்து சேரும். சமூகத்திலே உங்களுக்கு அந்தஸ்து மரியாதை கூடும். உடல் ஆரோக்கியம் என்பது மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய வருடம் இந்த வருடம். சுபகாரிய நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் இல்லத்திலே அடுத்தடுத்து நடந்து உங்கள் குடும்பத்தாரை குதூகலப்படுத்தும். புதிய வீடு மனை வாகன யோகம் என்பது ஒரு சிலருக்கு அமைந்து அது நல்லதொரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப் போகிறது. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள். மேலும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இடமாற்றம் என்பது விரும்பியபடி அமைந்து அனைவரையுமே மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். பதவி மரியாதை என்பது தானே தீடி வைக்கின்ற ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கப் போகிறது. மகளிர் தம் ஆடை ஆபரண சேர்க்கை அவர்கள் விருப்பப்படி அமைத்துக் கொள்வார்கள். கல்வி சிறப்பான நிலை அமைந்து உங்களுக்கு எல்லா நன்மையும் கொடுக்கும். மேலதிகாரி என்பது மாற்றத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு காலமாக இருந்தாலும் உங்களுக்கு அவர்கள் மூலம் நல்ல நன்மைகளை பெற்றுத்தர முடியும். எதிர்ப்பு என்பது பெருமளவு குறையும். அதனால் பல நன்மைகள் கிடைக்கும். 7.5 சனி என்பது உங்களுக்கு முடிவடையும் காலமாக இருப்பதால் எல்லா நன்மைகளையும் பெற காத்து கொண்டிருக்கிறீர்கள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல ஒரு மேம்பாடு அடைந்து மன தெளிவுடன் இந்த வருடம் முழுவதுமே நீங்கள் இருக்கப் போகிறீர்கள். அரசு ஆதாயம் என்பது உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு அமைந்து பணவரவு தனவரவு என்பது மிகுந்த ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு என்பது ஒரு சிலருக்கு மிக அற்புதமாக அமைந்துவிடும். தந்தையுடைய ஆசீர்வாதம் என்பது வெகு எளிதாக கிடைத்து உங்களுக்கு ஒரு சிறப்பான நிலையை பெற்றுத்தரும். நினைத்ததெல்லாம் நடக்கும். எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். மிக அற்புதமான வருடம் இந்த வருடம். உங்களுக்கு 90 விழுக்காட்டுக்கு மேல் குரு பகவான் நல்லது செய்ய காத்து கொண்டிருக்கிறார். ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக என்கின்ற மகாமந்திரத்தை 21 முறைக்கு குறையாமல் நீங்கள் தினமும் ஜபித்து வாருங்கள். உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா நலனும் பெற்று தர வேண்டி எல்லாம் வல்ல சாய்நாத பகவானை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.